ஒரு அழகான அடர்ந்த காட்டுக்குள்ள காக்கா மற்றும் குருவி என்ற இரண்டு பறவைகள் நல்ல நண்பர்களா வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒரே கூட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம ஒருத்தரோட உணவுக்கு இன்னொருத்தரும் துணைக்கு போவாங்க. அப்படி கிடைச்ச உணவை ஒருத்தர் பகிர்ந்துகிட்டு ரொம்பவே சந்தோஷமா அவங்க வீட்டுல வாழ்ந்துட்டு வந்தாங்க. இப்படி இருக்கிற அவங்களுடைய நட்பை பார்த்து அந்த காட்டுக்குள்ள இருக்கிற மத்த பறவைகளான குருவி, புறா, கிளி மற்றும் கொக்கு ரொம்ப பாராட்டினாங்க. ஆனா அந்த கழுகு மட்டும் தன்னுடைய மனசுக்குள்ள நினைச்ச விஷயத்த அப்படியே வெளியில சொல்லும். அவங்களுடைய உசுருக்கு ஆபத்து வரும்போது தான் தெரியும் யார் இது உண்மையான நட்புன்னு. அப்பதான் புரிய வரும் அவங்க நடிக்கிறாங்களா இல்ல உண்மையா நட்பா இருக்காங்களான்னு. ஐயோ கழுகு, நீ எப்ப பார்த்தாலும் எதுக்கு குண்டக்கு முண்டக்குன்னு பேசுவ? அது மட்டும் இல்லாம எப்பவுமே எல்லாரையும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்ப. அட நாளைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே தானே, நம்ம எல்லாரும் போய் விஷ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கொண்டாடலாம். அந்த விதமா அவங்க பேசி முடிச்ச உடனே அவங்க கூட்டுக்கு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. மறுநாள் காலையில ஃப்ரெண்ட்ஷிப் டே ஆனதுனால எல்லா பறவைகளும் ஒன்னா சேர்ந்து அந்த குருவி மற்றும் காக்காக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே விஷ் பண்றதுக்கு கையில ரோசா பூவோட வந்தாங்க. இத பாருங்க குருவி மற்றும் காக்கா, உங்க மத்தியில இருக்கிற நட்பு ரொம்பவே உயர்ந்தது. நான் மனசார சொல்றேன், எப்பவுமே உங்க நட்பு இதே போல இருக்கணும். உங்களுக்கு என்னுடைய ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. அந்த விதமா சொல்லிட்டு அந்த குருவிக்கு முதல்ல கையில ரோசா பூ கொடுக்கும். தேங்க்யூ புறா. எனக்கு காக்கா மட்டுமே கிடையாது, நீங்க எல்லாருமே என்னுடைய நண்பர்கள் தான். உங்களுக்கும் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. அந்த விதமா சொல்லிட்டு தான் கிட்ட இருந்த வெள்ளை ரோஜா பூவை அந்த புறாக்கு கொடுக்கும். தேங்க்யூ. இப்போ நான் காக்கா நண்பனுக்கு நான் விஷஸ் சொல்ல போறேன். காக்கா நண்பா, ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. அந்த விதமா சொல்லிட்டு ரெட் ரோஜா பூவை கொடுப்பா. மற்றும் அந்த காக்கா சந்தோஷத்தோட அந்த பூவை எடுத்துக்கிட்டு மற்றும் வெள்ளை ரோஜா பூவை கொடுத்து விஷ் பண்ணும். அப்படி அவங்களுடைய கூட்டுக்குள்ள எல்லா பறவைகளும் ஒன்னா சேர்ந்து ஃப்ரெண்ட்ஷிப் டேவை ஒன்னா கொண்டாடுவாங்க. மற்றும் கேக்கை கட் பண்ணி ஒருத்தர் ஊட்டிப்பாங்க. அதோட கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சுக்கிட்டு ஒருத்தர் வித்தியாசமான கதைகளை சொல்லி சிரிச்சுக்கிட்டு நேரத்தை கழிப்பாங்க. அப்போ இருட்டின பிறகு எல்லா பறவைகளும் அவங்களுடைய கூட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க. அந்த விதமான நாட்கள் மெல்ல மெல்லமா கழிய ஆரம்பிச்சுது. அந்த குருவிக்கு இன்னொரு குருவியோட கல்யாணமாகும். அவங்களுக்கு குழந்தைங்க பிறப்பாங்க. அவங்க ரொம்பவே புத்திசாலிங்க. அப்படியே அந்த காக்காக்கும் கூட இன்னொரு காக்காவோட கல்யாணம் ஆகும். அவங்களுக்கும் பசங்க பிறப்பாங்க. வெவ்வேறு ஃபேமிலியோட இருந்தாலும் வெவ்வேறு கூட்டுல இருந்தாலும் அவங்க மத்தியில இருக்கிற நட்பு என்னைக்குமே விரிசல் அடையல. ஒரு நாள் அதுமா உணவுக்காக தேடி போயிட்டு இருந்த கழுகுக்கு தனியா இருக்கிற காகம் தென்படும். மற்றும் அந்த காக்காவை தடுத்து அதை சாப்பிடலான்னு நினைக்கும் போது அந்த காக்கா இந்த விதமா சொல்லிச்சு, நான் சொல்றத ஒரு வாட்டி கேளு. அட நீ என்ன சொல்ல போற? என்னை விட்டு என்ன சாப்பிடாதன் தானே? ஆனா அதெல்லாம் என்னால முடியாது. எனக்கு பயங்கரமா பசிக்குது. நான் உன்னை சாப்பிட போறேன். கழுகோட பசியை புரிஞ்சுக்கிட்ட அந்த காக்கா ரொம்பவே ஆவசத்தோட, அட நான் சொன்ன ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்? இத பாரு, இந்த காட்டுக்குள்ள என்னுடைய குருவியோட பசங்க இருக்காங்க. அவங்களுக்கும் எனக்கும் மத்தியில நல்ல நட்பு இருக்கு. என்னையும் என்னுடைய பசங்களையும் விட்டு நான் தினமும் ஒவ்வொரு குருவி கொஞ்சம் உனக்கு அழித்து உன்னுடைய பசியை நதிக்கிறேன். அந்த காக்காவோட பேச்சு கேட்ட அந்த கழுகு ரொம்பவே சந்தோஷத்தோட, உன்னுடைய பேச்சை என்ன நம்ப சொல்றியா? நாளைக்கு அந்த குருவியோட பசங்க எங்க இருப்பாங்களோ நான் அங்க போய் ரொம்ப சத்தமா கத்திடுவேன். அங்க அந்த சத்தத்தை கேட்ட உடனே நீ அந்த பக்கம் வந்து அந்த குருவியோட பசங்க சாப்பிட்டு நான் அங்க இருந்து கிளம்பி போயிடுறேன். அப்படி மறுநாள் அன்னைக்கு அந்த குருவியோட பசங்க எங்கெங்கெல்லாம் தென்படுறாங்களோ அங்க போய் காக்கா காவு காவுன்னு கத்திச்சு. உடனடியாக அங்க கழுகு வந்து அந்த குருவியோட பசங்களை தின்னுச்சு. அப்படி தினமும் நடந்துகிட்டே இருந்தது. அந்த காக்கா கத்தின உடனே அந்த கழுகு பறந்து வந்து அந்த குருவியோட பசங்களை தூக்கிட்டு போய் கொன்னு சாப்பிட்டுருச்சு. அப்படி தொடர்ந்துகிட்டே இருந்ததுனால அவங்களுடைய சமூகம் ரொம்பவே குறைஞ்சுக்கிறத ஒரு குருவி கவனிச்சு இப்படி சொல்லிச்சு, அந்த கழுகு நம்ம தனியா இருக்கும் போது நம்மளுடைய பசங்களை சாப்பிட்டுடுச்சு. அதனால அப்பத்துல இருந்து நம்ம நம்மளை தான் காப்பாத்திக்கணும். நம்ம எல்லாரும் ஒன்னா கும்பலா இருக்கலாம். எங்க போனாலும் ஒன்னா கும்பலா சேர்ந்து போகலாம். அப்படி சொல்லி வச்ச மாதிரி எல்லா பறவைகளும் ஒன்னா கும்பலா தான் பறந்து போனாங்க. மற்றும் ஒரு இடத்துலயும் உட்கார்ந்து கும்பலா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த விதமா 4 நாட்கள் கழிஞ்சது. ஆனா அந்த கழுகுக்கு பயங்கரமா பசி எடுக்குது. அட்லீஸ்ட் குருவிகளை சாப்பிடலாம் நினைச்சா அவங்க எல்லாரும் ஒன்னா கும்பலா இருக்கிறாங்க. இனி பண்றதுக்கு வேற வழி தெரியாம கழுகு உணவுக்காக வெளியில தேடி போகும். அப்படி வெளியில கிளம்பி போன அந்த கழுகுக்கு காக்காவோட பசங்க தென்பட்டாங்க. அப்போ அந்த கழுகு காக்காவோட பசங்களை சாப்பிடலான்னு வரும்போது பறவைகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கும்பலா வருவாங்க. அதை பார்த்து பயந்து அந்த கழுகு அங்க இருந்து தப்பிச்சு போயிடும். இதே நேரத்துல அந்த காக்கா அங்க பறந்து வரும். எல்லா பறவைகளும் தன்னுடைய வீட்டு வாசல் முன்னாடி கும்பலா நின்று இருக்கிறத பார்த்து ரொம்பவே பயந்து போய், என்ன தோழர்கள் இப்படி வந்திருக்கீங்க? அப்ப அந்த காக்காவோட பிள்ளைகள் அந்த காக்காவாண்ட வந்து, அந்த கழுகு வந்து எங்களை சாப்பிட பார்த்துச்சு. அப்ப இந்த குருவிகள் எல்லாம் வந்து எங்களை காப்பாத்துனாங்கம்மா. அப்ப அந்த பேச்சு கேட்ட காக்கா தான் பண்ண தப்ப நினைச்சு தலை குனிஞ்சு, என்ன மன்னிச்சிருங்க தோழர்களே, உங்களுடைய உசிரை பணைய வச்சு என்னுடைய பசங்களை நீங்க காப்பாத்தினீங்க. ஆனா நான் மட்டும் உங்களுடைய உசிரை எடுக்கணும்னு நினைச்சேன். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க தோழர்களே. நான் பண்ண தப்புக்கு நீங்க எந்த ஒரு தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். நீ தான் அந்த கழுகுக்கு உதவி பண்றேன்னு எங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஆனா நீ எங்களுடைய நண்பனானதுனால உன்னை எதுவும் சொல்ல முடியல. இனிமையாச்சும் நல்லவனா திருந்து
வாழ பாரு நண்பா. அப்படி எடுத்து சொல்லி அந்த குருவி அங்கிருந்து கிளம்பி போயிடும். அந்த காக்காவும் தான் பண்ண தப்ப புரிஞ்சுக்கிட்டு இனிமேல இருந்து அந்த குருவிகளோட சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சுது. கிளி மற்றும் காக்காவின் கல்யாணம். ஒரு காட்டுக்குள்ள மினி என்ற ஒரு காக்கா அவங்க அம்மா கூட மரத்து மேல ஒன்னா வாழ்ந்துட்டு வராங்க. அந்த மினிக்கு கல்யாணமே ஆகல. அதனால அவங்க அம்மாக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கும். அதனால கோபத்துல இப்படி சொல்வாங்க, என்ன தலையல் திடீர்னு உன்னோட நண்பர்கள் எல்லாருக்குமே கல்யாணம் ஆச்சு, ஆனா இது நாள் வரைக்கும் உனக்கு கல்யாணம் ஆகல. என்ன தலையெழுத்த என்னவோ வந்து. அட எப்படிடி நடக்கும் கல்யாணம்? வர்ற யாருக்குமே உன்னை பிடிக்க மாட்டேங்குது. அப்படி வந்து பார்த்தாலும் உன்னை பிடிக்கலன்னு தான் சொல்றாங்க. பின்ன எப்படி நடக்கும் கல்யாணம்? சமையலாச்சும் கத்துக்கோன்னு சொன்னா அந்த சமையல் பேச்சு எடுத்தாலே நீ வீட்ல இருக்க மாட்டேங்கிற. அப்புறம் எப்படி நடக்கும்? அம்மா நான் எப்படி இருக்கணும் அப்படிதான் இருப்பேன். நடந்தா நடக்கட்டும், இல்லனா நான் தனியாவே இருப்பேன்மா. ஆஹா, உனக்கு என்னடி, நீ நல்லாவே இருப்ப. ஆனா வெளியில என்னால தாண்டி தலை காட்டிக்க முடியாது. அம்மா நீ இப்படியே பேசிட்டே இருங்க, கிளம்புறேம்மா. அப்போ அங்கிருந்து மினி காக்கா பறந்து போய் ஒரு மரத்து மேல உட்கார்ந்து ரொம்ப சோகமா வருத்தத்தோட யோசிக்கும். அப்படி அந்த மினி காக்கா ரொம்ப சோகமா இருக்கும்போது அந்த வழியாக பறந்து வந்த ஒரு கழுகு அந்த மரத்துல உட்காருது. அட என்னாச்சு தங்கச்சி, ஏன் அவ்வளவு சோகமா இருக்க நீ? ஐயோ அப்படியா, இதுவா பிரச்சனை? நீ ஒன்னும் கவலைப்படாத, கொஞ்ச நாள் எங்க வீட்டுக்கு வந்து தங்கு நீ, சரியா? ஐயோ நீ ஒன்னும் வருத்தப்படாத, நான் போய் உங்க அம்மாவை சம்மதிக்க வைக்கிறேன், சரியா? நான் போய் உடனடியாக கேக்குறேன். அந்த கழுகு மினி காக்கா கூட சேர்ந்து அவங்க வீட்டுக்கு புறப்படுவாங்க. அம்மா, மினி தங்கச்சிய கொஞ்ச நாள் என் கூட எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கு, அதனால உங்களுக்கு எந்த ஆட்சேபனும் இல்லல்ல? அப்போ அந்த கழுகோட பேச்ச கேட்டு மினி அவங்க அம்மா மினிய அவங்க கூட அனுப்புறதுக்கு சம்மதிப்பாங்க. அதனால மினிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அப்படியே மனசுல இந்த மாதிரி நினைப்பா மினி. மினி அந்த கழுகோட சேர்ந்து அவங்க வீட்டுக்கு புறப்படுவாங்க. வா மினி, வீட்டுக்குள்ள வா. உனக்காக எவ்வளவு பிடிச்ச சுவையான உனக்கான சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. உங்களால எனக்கு கொஞ்சமாச்சும் நிம்மதி கிடைக்கும் இங்க. ஆஹா, கொஞ்ச நாள் இங்க நீ நிம்மதியா தங்கி இருந்து அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு புறப்படு நீ. ஆமா, நான் கொஞ்ச நாளாச்சும் நிம்மதியா இருப்பேன் நான் இங்க. அப்படி மினி காக்கா சந்தோஷமா இருக்கும். ஒரு நாள் அந்த கழுகு மினி காக்கா கிட்ட இப்படி சொல்லும், மினி நான் உணவை தேடி வெளியில புறப்படுறேன், அதனால நீ கொஞ்சம் நிம்மதியா ஓய்வு எடுத்துக்கோ. இல்ல நீ எங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளி, அதனால நான் உன் கூட எல்லாம் வேலை வாங்க மாட்டேன். நீ நிம்மதியா இரு, நான் போய் உணவை கொண்டு வரேன், சரியா? அப்படி சொல்லி அந்த கழுகு அங்கிருந்து பறந்து போன பின்பு மினி அந்த இடத்துலயே அங்கேயும் இங்கு சுத்திட்டு இருக்கும் போது மினிக்கு ஒரு பெரிய சத்தம் கேட்கும். அப்ப அந்த மினி எட்டி பார்க்கும்போது ஒரு கெட்ட கிளிகள் எல்லாமே ஒரு கிளியை ரொம்ப அடிச்சு துன்புறுத்துது. இதை பார்த்து மினி அங்கிருந்து பறந்து போய் அவங்க கிட்ட இந்த மாதிரி சொல்லுது. ஆனாலும் அவங்க நிறுத்தாம காயப்படுத்துறாங்க. மினியோட வார்த்தைகள் கேட்டு அந்த கெட்ட கிளிகள் அங்கிருந்து பறந்து போயிடும் எல்லாமே. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க, உங்களால நான் தப்பிச்சிட்டேனுங்க. என் பேரு ராக்கிங்க. நான் இங்கதான் ஒரு மரத்து மேல வாழ்ந்துட்டு வரேன். சில மாதங்கள் முன்பு அவங்க கூட எனக்கு சண்டை நடந்தது. அந்த சண்டையில நான் தான் ஜெயிச்சேன். ஆனா சில நாட்களா எனக்கு உடம்பு சரியில்லை. அதனால இந்த நேரம் பார்த்து என்ன பழி வாங்க வந்திருக்காங்க. இங்கதாங்க என்னோட வீடு, வாங்க எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அந்த ராக்கி கிளி மினிய தன் கூட கூட்டிக்கிட்டு அவன் வீட்டுக்கு புறப்படுவான். இதுதாங்க என்னோட வீடு, இங்கதான் நான் சில வருஷமா வாழ்ந்துட்டு வரேன். ஆமா, உங்களை பத்தி நீங்க சொல்லவே இல்ல. நான் இங்கதான் கழுகண்ணா வீட்ல வாழ்ந்துட்டு வரேன். எங்க அம்மாவோட டார்ச்சர் தாங்க முடியாம தான். மினி காக்கா ராக்கி கிளிக்கு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் முழுசா சொல்லும். எனக்கு கல்யாணம் ஆகாதனால எங்க அம்மா தினமும் என்ன திட்டிட்டே இருக்காங்க. ராக்கியும் மற்றும் மினியும் பேசிட்டு இருக்கும்போது ராக்கிக்கு மினிய ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால மினி கிட்ட இப்படி சொல்வான், உங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்றீங்கல்ல, அதனால நீங்க என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்களா? என்ன சொல்றீங்க? நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணுமா?
நான் உங்களை ரொம்ப சந்தோஷமா வச்சு பார்த்துப்பேங்க. அதே மாதிரி எனக்கு சமைக்கவும் நல்லாவே தெரியுங்க. ராக்கி சொன்ன பேச்சுக்கு மினிக்கு ரொம்பவே சந்தோஷமா சிரிப்பு வரும். அதனால ராக்கியும் மினியும் சேர்ந்து மினி அவங்க அம்மா வீட்டுக்கு போனாங்க. மினி அவங்க அம்மா கிட்ட சொல்லி ராக்கியே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. தீனி பண்டாரங்களான தாய் மற்றும் மகள். தீனி பண்டாரங்கள் என்ற பட்ட பெயர் வாங்கின ராதா மற்றும் மீனா தங்களுடைய வீட்டுக்கு வெளியில நின்னு தங்களுடைய பசிய பத்தி பேசிட்டு இருந்தாங்க. வீட்ல உங்களை சமைக்க சொன்னா நீங்க சமைக்கவே இல்லை. இப்ப எனக்கு பயங்கரமா பசிக்குது மம்மி. கொஞ்சம் பொறுத்து கூட செல்லம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு மாலதி காக்கா கிட்ட இருந்து அவளுடைய வீட்டுக்கு உணவு சாப்பிட வர சொல்லி ஒரு செய்தி வரும். அப்போ நம்ம 2 பேரும் போய் அங்க தேவையான அளவுக்கு எல்லாமே சாப்பிட்டு முடிக்கலாம். இதே விஷயத்த நான் காலையில எஞ்சதுல இருந்து சொல்றேன் மம்மி. நீ அந்த மாலதி ஆண்டி இன்னும் நம்ம வீட்டுக்கு வரவே இல்லை. மற்றவங்க வீட்டுல சாப்பிட நம்மள கூப்பிடவே இல்லை. ஆனா எனக்கு மட்டும் பயங்கரமா பசிக்குது மம்மி. இன்னும் ஒரு 10 நிமிஷம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்டா. அதுக்கப்புறம் அவ கூப்பிடலன்னா நம்மளே அவளுடைய வீட்டுக்கு போகலாம். அந்த விதமா அந்த மகள் மீனாக்கு புரிய வச்சது அந்த தாய் குருவியான ராதா. சரியா அதே நேரத்துல காக்கா மாலதி ரொம்பவே சந்தோஷத்தோட ராதா குருவியோட வீட்டை நோக்கி பறந்து போயிட்டு இருக்கும்போது வழியில கீர்த்தி கிளிய சந்திக்கும். அட எங்கடி அவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கு? அட இன்னும் வேற எங்க, நம்மளுடைய ராதா குருவியாண்டா தான் நான் போயிட்டு இருக்கேன். என்னுடைய மகள் ஃபங்க்ஷன் நடத்திட்டு இருக்கேன்ல, அவளை வர சொல்லி கூப்பிட போயிட்டு இருக்கேன். அட உனக்கு என்ன மூளைகில குழம்பிடுச்சா? அட என்ன ஆச்சுடி, ஒரே வார்த்தையில திடீர்னு புசுக்கு அசிங்கப்படுத்திட்டேன். உன்னுடைய மகளுக்கு நடத்த போற ஃபங்க்ஷன் நினைச்சு சந்தோஷத்துல அந்த தாய் மற்றும் மகள் சரியான தீனி பண்டாரங்கள்னு நீ மறந்து போயிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த விதமா அந்த கீர்த்தி கிளி சொன்ன உடனே அந்த காக்கா மாலத்திக்கு அந்த தாய் மற்றும் மகளோட தீனி பண்டாரத்தை பத்தி ஞாபகம் வந்தது. அப்ப திடீர்னு அந்த காக்காக்கு பயம் வந்துருச்சு. ஐயா கடவுளே, நீ என்ன வழியில சந்திச்சதுனால நல்லாதான் போச்சு. நான் மறந்து போய் அந்த 2 பேரையும் கூப்பிட்டு இருந்தா என்னுடைய மகள் ஃபங்க்ஷன் அன்னைக்கு பெரிய தப்பு பண்ணிருப்பேனா. அதான் இப்போ தெரிஞ்சிருச்சு இல்ல, அந்த தீனி பண்டாரங்களான தாய் மற்றும் மகளாண்ட போக தேவையில்லை. நீ வீட்டுக்கு கிளம்பு, வா போலாம். மற்றும் உன்னுடைய மகளாண்டே இரு நீ. அந்த விதமா புரிய வச்சு அங்க இருந்து அந்த காக்கா மாலத்தியை அழைச்சிக்கிட்டு அந்த கீர்த்தி கிளி புறப்பட்டது. காக்கா மாலத்தியோட அழைப்புக்காக வீட்டுக்கு வெளியில காத்திட்டு இருந்த அந்த தீனி பண்டாரங்களான தாய் மற்றும் மகளுக்கு பயங்கரமா பசிச்சிட்டு இருக்கு. மற்றும் அவங்க 2 பேரும் கோவத்தோட, இது பாருடா கண்ணு, அந்த காக்கா மாலத்தியோட கண்ணில் படாம எங்க சமைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அமைதியா போய் சாப்பிட்டு வந்துடலாம். இந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் அவ்வளவு நேரமா காத்திருக்கேன் அம்மா. அப்படி சொன்ன உடனே அந்த தாய் மற்றும் மகள் குருவிகள் ரொம்பவே சந்தோஷத்தோட தங்களுடைய வீட்டுல இருந்து கிளம்பி காக்கா மாலத்தியோட வீட்டு பின்னாடி சமைச்சிட்டு இருக்கிற ஏரியாவுக்கு கிளம்பி வருவாங்க. அந்த சமையல் ஏரியால நின்னுட்டு இருந்த வேலைக்காரி பத்மா கொக்கு அங்க இருக்கிற எல்லா பொருட்களையும் அடுக்கி வைப்பா. அந்த இடத்துக்கு பறந்து வந்திருந்த அந்த தாய் மற்றும் மகள் குருவிகளுக்கு 2 பெரிய டபரா செட்டுகள் தென்படும். அது பார்த்த உடனே சந்தோஷப்படுவாங்க. மம்மி, அங்க இருக்கிற டபரா அண்டா செட்களை பாத்தியா? ஒரு இதுல சாதம், இன்னொரு இதுல சிக்கன் கறி, இன்னொரு இதுல மட்டன் கறி இருக்கு போல மம்மி. அப்படி சொன்ன உடனே ராதா குருவி வாயிலிருந்து எச்ச ஊறிக்கிட்டே இருக்கும். அதே சமயத்துல வேலைக்காரியான கொக்கு அவங்களாண்ட நடந்து வந்தது. சொல்லுங்க மேடம், என்ன வேணும்? யார் நீங்க? எதுக்காக இங்க வந்திருக்கீங்க சொல்லுங்க. இத பாருமா, சமையல் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு தானே? பண்ணி முடிச்சிட்டா மேடம். ஆமா, நீங்க யாருன்னு சொல்லவே இல்லை. நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த ஒரு பெரிய கெஸ்ட்டு. இவன் என்னுடைய மக. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸில் என்ன மாதிரி பெரிய கெஸ்ட்டுங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு உணவு வைப்பாங்க. உங்களுடைய அம்மா சொன்னதுனால தான் நான் இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இல்லைன்னா இங்கே சமைக்கிறாங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க. அந்த விதமா அந்த ராதா குருவி சொன்ன உடனே அந்த வேலைக்காரி பத்மா கொக்கு உண்மைன்னு நினைச்சுக்கும். மற்றும் உடனடியாக அவங்களுக்கு உணவு வைக்க அந்த வேலைக்காரி ஏற்பாடு பண்ணும். சரிங்க மேடம், ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்களேன். இந்த டேபிளில் நீங்க சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் அரேஞ்ச் பண்ணிடுறேன். எந்த ஒரு தாமதமும் பண்ணாத, இல்லைன்னா எங்க வேலை முடிஞ்சிரும். அட புரியல மேடம். எங்க அம்மா ஜோக் பண்றாங்க. சீக்கிரமா நாங்க சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுங்க நீங்க. அப்படி சொன்ன உடனே அந்த வேலைக்காரி பத்மா கொக்கு ஒரு டேபிள்ல சாப்பிடுற உணவு எல்லாத்தையும் எடுத்து வந்து கொண்டு வைக்கும். அது எல்லாத்தையும் பார்த்த உடனே அந்த மகள் மற்றும் தாய்க்குருவிக்கு எங்க இல்லாத அளவுக்கு சந்தோஷம் கிடைக்கும். உடனடியாக டேபிள் மேல இலைய போட்டு அதுல சாதம், சிக்கன், மட்டன், ஃபிஷ், எக்ஸ் எல்லாத்தையும் ஒரு கட்டு கட்டணும்னு நினைச்சு அதே சந்தோஷத்தோட அதை பார்த்துக்கிட்டே கைய வணங்கிக்கிட்டு அவங்க 2 பேரும் இந்த விதமா சொல்லுவாங்க, கடவுளே, நான் எவ்வளவு சாப்பிட்டாலும் எனக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கப்பா.
எங்களுடைய வயித்துல கொஞ்சோண்டு ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்கப்பா. அந்த விதமா அந்த தாய் மற்றும் மகள் குருவிகள் வேண்டிக்கிட்டு சாப்பிட ஆரம்பிப்பாங்க. வெறும் 2 நிமிஷத்துல இலையில இருந்த மொத்த சாதத்தையும் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. இதை பார்த்து அந்த வேலைக்காரி பத்மா கொக்கு ஷாக்ல உறைஞ்சு போய் அந்த குருவிகளை ரொம்பவே குழம்பி போன நிலையில பார்க்கும். இதை அனைத்தும் கவனித்துட்டு இருந்த அந்த குருவிகள், ஏமா இன்னும் 2 பிளேட்டு எல்லா வெரைட்டியும் ஃபுட்டும் கொண்டு வாமாங்க, எந்த ஒரு இதுவும் மறந்துடாதீங்க, எல்லாமே இருக்கணும் அதுல. அப்படி சொன்ன உடனே அந்த வேலைக்காரி கொக்கு உடனடியாக எல்லா வெரைட்டியும் ஃபுட்டை கொண்டு வந்து அவங்களுடைய இலை மேல எடுத்து வைக்கும். அப்போ உடனடியாக எந்த ஒரு தாமதமும் பண்ணாம அந்த மகள் மற்றும் தாய்க்குருவி டக்கு டக்குன்னு அதை எடுத்து சாப்பிடுவாங்க. இதை பார்த்து அந்த வேலைக்காரி கொக்கு ரொம்பவே ஆச்சரியம் போகும். 100 பறவைகள் சாப்பிட வேண்டிய உணவை இவங்க 2 பேரும் 1 மணி நேரத்துல இருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த உடனடியாக காக்கா மாலத்தி அம்மாண்ட போய் சொல்லணும், இல்லைன்னா அவ்வளவுதான். உடனடியாக அந்த வேலைக்காரி கொக்கு காக்கா மாலத்தியாண்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்லும். அந்த தீனி பண்டாரங்களான தாய் மற்றும் மகள் அந்த வேலைக்காரி கொக்கை கண்டுக்காம அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த வேலைக்காரி கொக்கு சொன்னதை கேட்டு அந்த காக்கா மாலத்தி ஷாக் ஆயிட்டு உடனடியாக வேகமா அந்த சமையல் இடத்துக்கு ஓடி வரும். அந்த தாய் மற்றும் மகள் குருவி அந்த மாலத்தி காக்கா வரதை பார்த்து உடனடியாக வாயில அப்பளத்தை வச்சுக்கிட்டு அங்க இருந்து பறந்து போயிடுவாங்க. அப்போ அவங்க பின்னாடி அந்த காக்கா மாலத்தி கையில குச்சியை பிடிச்சிக்கிட்டு பறந்து போய்கிட்டே இருந்தது. இருட்டிடுச்சு. அது ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதி. ஒரு கூட்டுக்குள்ள லாந்தர் எரிஞ்சிட்டு இருந்தது. அந்த கூட்டுக்கு வெளியில ஒரு மரத்தின் கிளை மேல வருத்தப்பட்டுக்கிட்டே உட்காந்து தனக்குள்ள தானே யோசிச்சுக்கிட்டு இருந்தது ராதா குருவி. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா தினம் தினம் வாழ்றது ரொம்பவே கஷ்டமாயிடும். அது மட்டும் இல்லாம என்னுடைய வளர்ந்துட்டு வர்ற மகளுக்கு நான் என்னத்தை சேர்த்து வைப்பேன். அது மட்டும் இல்லாம அவளை நான் நல்லா படிக்க வைக்கணும், பெரிய காலேஜுக்கு அனுப்பணும், ஒரு நல்ல இடத்துல சம்மந்தம் பேசி கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஐயோ கடவுளே, எனக்கு என்னமா சோதனை வந்திருக்கு. என்னோட வாழ்க்கையில நல்ல நாட்களே வராதா? அந்த விதமா நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கிற ராதா குருவி கிட்ட தன்னுடைய மகள் மீனா குருவி வருவா. கண் கலங்கிட்டு இருக்கிற தன்னுடைய தாயை பார்த்து அந்த கண்ணீரை துடைப்பா. அழுதாதான் நம்மளுடைய கஷ்டங்கள் தீரும்னா சொல்லுமா, நானும் கூட சேர்ந்து அழுகிறேனம்மா. கஷ்டங்கள் தீராட்டியும் நெஞ்சுக்குள்ள இருக்கிற பாரம் கொஞ்சமாச்சும் குறையும்ல. உன்னுடைய கஷ்டத்துக்கு காரணம் நான் தானேம்மா. நீ என்னுடைய கஷ்டம் கிடையாதும்மா, நீ என்னுடைய உசிறு மற்றும் என்னுடைய பொறுப்பு. இந்த உலகத்துல எனக்கு தாய் பட்டம் கொடுத்து கௌரவித்த என்னுடைய உசிறு நீ. அப்படின்னா உன்னுடைய உசிறு பார்த்துட்டு இருக்கும்போது நீ கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு அழுதுட்டு இருந்ததுன்னா அது எவ்வளோ வரைக்கும் நியாயம், நீயே சொல்லுமா. நீ என்னையும் நான் உன்னையும் பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தா நம்மளுடைய பசி தீரும் தவிர நம்மளுடைய வறுமை ஏறாதம்மா, மற்றும் நம்மளுடைய வாழ்க்கை மாறாது. எதுக்கு மாறாதும்மா? உன்னை விட அந்த காக்கா மாமா அதிகமாக மாம்பழத்தை எப்படி விற்கிறாரு? அதுதாம்மா எனக்கும் புரிய மாட்டேங்குது. நாங்கள் 2 பேரும் ஒரே இடத்துல தான் மாம்பழத்தை வாங்குவோம், அதே மாதிரி ஒரே நேரத்தில் தான் கடையை திறப்போம். நான் காலையில் காட்டு முழுக்க சுற்றி வந்து விற்றாலும் அது சரியாக விலைக்கு போகாது. அதுவே அந்த காக்கா கிட்ட மட்டும் எல்லா பழங்களும் விற்று போகும். அது ஒன்றும் இல்லைம்மா, அந்த காக்கா மாமா எல்லார்கிட்டையும் பொய்யான கதைகள் சொல்லுவார். அதை எல்லாரும் நம்பி அவர் வலையில விழுவாங்க. அதே கேப்பில் எல்லா மாம்பழத்தையும் விற்றுருவாரு. ஆனால் நீ சொல்கிற உண்மையை யாரும் கண்டுக்க கூட மாட்டாங்க, மதிக்கவும் மாட்டாங்க. அதனால தான் உங்ககிட்ட யாரும் பழம் வாங்க மாட்டாங்க. நேர்மையாக இருக்கிறது நல்லது தாம்மா, இல்லைன்னா ஏமாற்றி பொழைச்சி வாழ்ந்தா ரொம்ப நாள் நீடிக்காதுல்ல. அதனால தாம்மா. இது எல்லாத்தையும் நம்ம நாளைக்கு பேசிக்கலாமா, வாமா நம்ம போய் சேர்ந்து தூங்கல, எனக்கு தூக்கமாக வருது. அப்படி சொன்ன உடனே ராதா குருவி எதுவும் பேசாம தன்னுடைய மகளை அழிச்சுக்கிட்டு தன்னுடைய கூட்டுக்குள்ள போயிடும். மற்றும் கதவை மூடிக்கிட்டு லாந்தர் வெளிச்சத்தை கம்மி பண்ணும். கட்டில் மேலேயே தன்னுடைய மீனா மகள் குருவி பக்கத்திலேயே அந்த ராதா குருவியும் தூங்கும். அன்னைக்குன்னு பார்த்து நடுராத்திரியில திடீர்னு மீனா குருவிக்கு முழிப்பு வரும். உடனடியாக ஏஞ்சி ஒரு ஜன்னல் பக்கத்துல நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும். அப்போ ஒரு காக்கா தன்னுடைய கால்களால இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு போறத பார்க்கும். எடா இது என்ன? காக்கா மாமா திடீர்னு ஒரு சிவப்பு கலர் இன்ஜெக்ஷனை எடுத்துக்கிட்டு எங்கள் கூட்டு பக்கத்துல இருந்து போறாரு. இப்போ நான் ஜன்னலை சாத்திரட்டுமா வேணாமா? அந்த விதமா யோசிச்சுக்கிட்டு அந்த காக்காவையே பார்த்துட்டு இருக்கும். அதே நேரத்தில் அந்த காக்கா சிவப்பு கலர் இன்ஜெக்ஷனை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு, என்னுடைய வெற்றிக்கான ரகசியம் இந்த சிவப்பு இன்ஜெக்ஷன் தானே. என்னுடைய தங்கச்சிக்கு மட்டும் இல்லாமல் யாருக்குமே இந்த ரகசியம் தெரியாது. இந்த ரகசியத்தை யாருக்கும் நான் தெரிய விட மாட்டேன். அப்படி என்னுடைய குருவி தங்கச்சி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டதுன்னா அவளை கொல்றதுக்கும் நான் தயங்க மாட்டேன். அப்படி அந்த காக்கா மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே அந்த குருவியோட கூட்டை நோக்கி பறந்து போயிட்டு இருந்தது. ஜன்னல்ல பார்த்துட்டு இருந்த மீனா குருவி குழப்பத்துல, இல்லை, நான்
நான் ஜன்னலை சாத்த மாட்டேன். ஒருவேளை அந்த சத்தம் மட்டும் காக்கா மாமா கேட்டதுன்னா நாங்கள் முழிச்சிட்டு இருக்கோம்னு அதை கண்டுபிடிச்சிரும். அப்புறம் எங்ககிட்ட வரும். அப்படி வரக்கூடாதுன்னா நான் அந்த ஜன்னலை சாத்தக்கூடாது. நான் தூங்குற மாதிரி நடிக்கணும். அந்த விதமா யோசிச்ச உடனேயே ஜன்னல் கிட்ட இருந்து நகர்ந்து தன்னுடைய தாய் பக்கத்திலேயே படுத்து தூங்குற மாதிரி நடிச்சு கண்ணு மூடும் மீனாக்குருவி. இதே நேரத்துல ஜன்னலாண்ட பறந்து வந்த அந்த காக்கா உள்ள தூங்கிட்டு இருக்கிற தாய்க்குருவி மற்றும் மகள் குருவிய வெளியில இருந்து எட்டி பார்க்கும். நல்லா தூங்கிட்டு இருக்காங்க போல. இனி என்னுடைய வேலையை நான் ஆரம்பிக்க வேண்டியதுதான். அப்படி நினைச்சுக்கிட்டு அந்த காக்கா அந்த ஜன்னல் கிட்ட இருந்து முன்னோக்கி பறந்து போயிட்டு இருக்கும் தன்னோட வழியில. அந்த காக்கா ஜன்னல் கிட்ட இருந்து பறந்து போனதை பார்த்த அந்த மீனாக்குருவி உடனடியாக தன்னுடைய தாயை எழுப்பும் தூக்கத்தில இருந்து. அம்மா சீக்கிரமா எழுந்துரு. காக்கா மாமா ஏதோ சிவப்பு கலர் இன்ஜெக்ஷனை எங்கேயோ எடுத்துட்டு போறாருமா. அப்படி சொன்ன உடனே தூங்கிட்டு இருக்கிற ராதாக்கிளி திடீர்னு முழிச்சுக்கும். உடனடியாக ஜன்னலாண்ட நின்று எட்டி பார்ப்பாங்க ரெண்டு பேரும். அந்த காக்கா சிவப்பு கலர்ல இருக்கிற இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு போறது அவங்களுக்கு தென்படும். நீ இங்கேயே பத்திரமா இரு மீனா. நான் போய் உங்க காக்கா மாமா என்ன பண்றாருன்னு கண்டுபிடிச்சு வரேன். இல்லம்மா நானும் உன் கூடவே வருவேன். அப்படி சொல்லிட்டு உடனடியாக மீனாக்குருவி தன்னுடைய மொபைல் போனை எடுத்துக்கிட்டு அந்த தாய்க்குருவி மற்றும் மகள் குருவி அந்த காக்காக்கு தெரியாம அதுக்கு பின்னாடி அமைதியா பின்தொடர்ந்து பறந்து போவாங்க. மகள் குருவி தாங்கிட்ட இருக்கிற செல்போனை எடுத்து அந்த காக்கா தூக்கிட்டு போற சிவப்பு கலர் இன்ஜெக்ஷனோட ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே பறந்து போகும். அப்போ அந்த காக்கா அந்த சிவப்பு கலர் இன்ஜெக்ஷனை எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிற மாம்பழ தோட்டத்துக்கு பறந்து போகும். அப்போ அந்த காக்கா ஒரு மாம்பழ மரத்து மேல உட்காரும். இவங்களும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இன்னொரு மாம்பழ மரத்து மேல உட்காருவாங்க. அப்போ கையில இருந்த அந்த இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டு அந்த காக்கா அங்க பச்சையா இருக்கிற மாம்பழத்துக்குள்ள குத்தும். அப்போ அந்த பச்சை கலர்ல இருந்த மாம்பழம் கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு கலர் சேஞ்ச் ஆகி நல்ல சுவாசனை தர்ற மாதிரி பழுத்துடும். அப்பதான் அந்த ரெண்டு குருவிகளுக்கும் காக்கா பண்ற திருட்டுத்தனமான வேலை தெரிய வரும். நான் போய் எங்க அண்ணன் கிட்ட இதெல்லாம் என்னன்னு கேட்டுட்டு வரேன். நீ ரெக்கார்ட் பண்ணு. சரிம்மா. அப்படி சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவா. போலி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிற அந்த காக்கா எதிரில் ராதா குருவி பறந்து வரும். காக்கா பார்த்து ஷாக் ஆயிடும். இந்த விதமா திருட்டுத்தனமா மோசடி பண்றதுனால உனக்கு என்ன லாபம் வரும்னு? ஓஹோ, என்னுடைய குருவி தங்கச்சிக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு போல நான் பண்ற போலி வியாபாரத்தை பத்தி. அப்ப சரி, நான் சொல்லிடுறேன் தங்கச்சி. இந்த விதமா நான் மாம்பழத்தை விற்கும் போது எனக்கு பயங்கரமா 2 மடங்கு லாபம் கிடைக்குது. மற்ற மக்கள் இனிப்பா இருக்குன்னு திரும்பி திரும்பி என்கிட்டயே வாங்குவாங்க. இது எல்லாத்தையும் ராதா குருவி கேட்டுட்டு இருக்கும். கொஞ்ச நாள் பிறகு இந்த கெமிக்கல் பழம் சாப்பிட்டு சாப்பிட்டு அவங்களோட உடல்நிலை கெட்டு போகும். அப்போ உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. அங்கே நாங்கள் மாம்பழம் சாப்பிட்டோன்னு டாக்டர் கிட்ட சொல்லுவாங்க. அந்த டாக்டருக்கு அப்போ விஷயம் புரிய வரும். தூரத்துல இருந்து மீனாக்குருவி இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பா. இதே நேரத்தில் அந்த டாக்டரு எனக்கு கமிஷனாக ஒரு பெரிய அமௌண்ட்டை எனக்கு அனுப்பி விடுவாங்க. இதுதான் என்னுடைய வியாபாரம். இது உனக்கு புரியாது. அப்புறம் இதெல்லாம் வெளியில் சொல்லிட்டு சுற்றி தெரியாத எல்லாரும் உன்னை பைத்தியம்னு நினைப்பாங்க. மற்ற இது எதையும் நம்ப மாட்டாங்க. அப்படி சொல்லிட்டு தன்னுடைய வேலையை திரும்பி ஆரம்பிக்கும் அந்த காக்கா. உடனடியாக ராதா குருவி அங்க வருத்தப்பட்டுக்கிட்டே பறந்து போய் தன்னுடைய மகளை அழைச்சிக்கிட்டு கூட்டுக்கு போயிடும். மீனாக்குருவி நைட்டு முழுக்க தூங்காம காக்காவோட போலி வியாபாரத்தை எடிட் பண்ணி சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணுவா. அவ்வளோதான், நைட்டோட நைட்டா எல்லார் மத்தியிலையும் அந்த வீடியோ ரொம்ப வைரல் ஆகும். மறுநாள் போலீஸ் பூரா வந்து அந்த காக்காவை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போகும். அப்போ அந்த காக்கா பயங்கர கோவத்தோட ராதா குருவியை பார்த்துக்கிட்டே, திரும்பி வருவேன். நான் திரும்பி வந்து உங்க எல்லாரையும் அழிச்சு என்னுடைய பகையை தீர்த்துப்பேன் அப்படி சொல்லிட்டு போயிடும். இனி அப்பத்திலிருந்து ராதா குருவி பண்ற நேர்மையான மாம்பழ வியாபாரம் அவங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும் மற்றும் அவங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமா வாழ ஆரம்பிப்பாங்க.